ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் யார் என்று சொன்னால், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களை நீதிமான்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நாம் நீதிமானாய் வாழ்கிறது நிமித்தமாக இந்த உலகத்துல அநேக துன்பங்களை நாம் சகித்துதான் ஆக வேண்டும். குறிப்பாக கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டோம் என்று சொன்னால் அனுதினம் சிலுவை எடுத்துக்கொண்டு சுமக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் யாருக்கும் துன்பங்களை சகிப்பதற்கு விரும்பதில்லை. துன்பங்களை தாங்குவதற்கு, வேதனைகளை, பாடுகளை சகிப்பதற்கு இந்த காலத்தில் யார் விரும்புவதில்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே, நீதிமான்கள் என்று சொன்னாலே, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் கர்த்தருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் சுமந்துதான் ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம்தான். பட் அவை எவ்வளோவற்றை இருந்தாலும், எவ்வளோ பெரியதாக இருந்தாலும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதுக்கு எவ்வளவோ துன்பங்கள் வந்தது, எவ்வளவோ சோதனைகள் வந்தது, எவ்வளவோ பாடுகள் வந்தது. ஆனால் ஒன்றிலும் கர்த்தர் தாவீதை கைவிடவில்லை. அதனால்தான் தைரியமாய் சொல்லுகிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார் என்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கூட வேதம் சொல்லுகிறது, உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ள உலகத்தை ஜெயித்தேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ அப்படியே மெத்தை மீது வாழ்கிறது வாழ்க்கை அல்ல. பாடுகளும், முட்களும், காயங்களும், நெருக்கங்களும், உபத்திரவங்களும், பாடுகளும் நிறைந்த வாழ்க்கை தான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவோ பாடுகளை சகித்தார். ஆனால் சிலுவையில வெற்றி சிறந்தவரால் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்மோடு கூட ஜீவித்து நமக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, துன்பங்கள் வரும்போது சோர்ந்து போய் துவண்டு விடாதீர்கள். எத்தனை துன்பங்கள், எத்தனை ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நிச்சயமாய் விடுவிப்பதற்கு நம் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் யாரை விடுவிப்பார்? என்னிடத்தில் வாஞ்சை இருக்கிறவனை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் வருகிற துன்பங்களில, சோதனையில முறுமுறுக்காதபடி, நாம் வீண் வார்த்தைகளை பேசாதபடி தேவனை நோக்கி கூப்பிடுவோம், கர்த்தர் மேல் வாஞ்சை இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் விடுவிப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விடுவிப்பதற்கு மாத்திரமல்ல, நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதற்கு நம் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், யோபுக்கு எத்தனையோ துன்பங்கள் வந்தது, தானியேலுக்கு எத்தனையோ துன்பங்கள், போராட்டங்கள் வந்தது, பவுலுக்கு எவ்வளோ துன்பங்கள், போராட்டங்கள் வந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ போராட்டம், அவனுடைய சீஷர்கள் எத்தனையோ போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் வந்தது. ஆனால் ஒன்றிலும் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். வருகிற பாடுகளில, நிந்தைகளில, துன்பங்களில நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. வரும் துன்பங்கள் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் நம்மை அணுகவே அணுகாது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் முன்போடு கூட இருந்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணி வருகிற துன்பங்களில் எல்லாம் விடுவித்து நம்மை நீதிமானாய் மாற்றி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதற்கு நம் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். கர்த்தாவே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று விடுவிப்பேன் என்று சொன்னீங்களா அப்பா, எங்களையும் விடுவித்தருளுவீராக. யாரெல்லாம் துன்பங்களை சகித்து அந்த துன்பத்தில் விடுதலை கிடைக்காதா, இந்த போராட்டம் மாறாதா, அந்த கஷ்டம் மாறாதா, அந்த கண்ணீர் மாறாதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் நின்று அவர்களுக்கு விடுவிப்பதற்காக ஸ்தோத்திரங்கப்பா. கர்த்தர் அவைகளை எல்லாவற்றும் நின்று அவர்களை விடுவித்து பெரிய அற்புதங்கள், அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. தாவீதுக்கு வந்த துன்பங்களை விடுவித்தது போல, யோபுக்கு வந்த துன்பங்களை விடுவித்தது போல அப்பா கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் துன்பங்களை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று அறிந்து துன்பங்களை சகித்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்க்கத்தை கிருபை தாருங்க. இனிமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.